முருகா, வெள்ளிமலை முருகன் எங்கப்பா இருக்காரு? அங்க போயிருக்கியா நீ? கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முருகனை அடிக்கடி கும்பிடுவேன். ஆமா. சாதகம் தோதிரங்களை பார்த்து என்ன வெற்றியும் கிடைக்கலையே. எங்க போய் பார்த்தாலும் எனக்கு தெளிந்த அளவுக்கு விடையும் கிடைக்க மாட்டுக்கு. ஆனா நான் உடல்நிலையால பாதிக்கப்பட்டு வாதம் வந்துருமோங்கிற ஒரு பயமும் ஒரு வேதனையும் என் உள்ளத்துல இருக்க. அதுக்கு செய்வன காரணமா அல்லது கிரகம் காரணமான்னு எனக்கு வெளிப்படுத்தணும் சாமின்னு கேட்கிறீங்க. உண்மையா? கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? செய்வனதான் காரணம். அதுக்கு மாற்றி அமைப்போம், எல்லாம் தெளிவாக்கித்தாங்க. அதை தனியே என்கிட்ட பேசி விளக்கம் தெரிஞ்சுக்கோ. வாமா, கால் வந்துட்டு வா. ஜெய் பகவதி. கொடிமரம் உள்ள கோவில் எங்க இருக்குன்னு கேட்போம். சிவன் கோயில் எங்க இருக்குதா? அழுதனா அங்க எதிர்த்துருமா? சிவன் கோயில் எங்க இருக்கு? கால் வந்துட்டு வா. அழுது என்ன நடக்க போகுது வாழ்க்கையில? ஒண்ணுமே நடக்காது. என்ன வேணும் கருப்பசாமி? என்ன வேணும்? பக்கத்துல வா, கண்ண முடிக்கா. சொல்லாத சொல்லுவீங்களே. வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரருக்கு பூமாலை தரித்து புஷ்பார்ச்சனை செய்து உன் வீட்டுக்காரருக்கு அர்ச்சனை செய்து கொடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. நல்லா இந்தாமா. என்னடா பிள்ளை, உனக்கு எந்த ஊருடா? கரெக்ட். கால் வந்துட்டு திருநெல்வேலி மட்டும் இல்லை. அதெல்லாம் கரெக்டு, ரொம்ப கரெக்ட். என்னடா வேணும் பிள்ளைக்கு? கண்ண முடி உட்கார், நிமிந்து உட்கார். என்னைய நினைச்சுக்கானல்ல. ஓ, பிரத்தியாரால் மனத்து மயக்கப்பட்டிருக்கிறது. மதிமயங்கி பிரிந்து சென்றாள். திருப்பி கொண்டு வந்தா போதும்லா. கால் வந்துட்டு வா. இந்தா வெத்தியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு மூணு நாள் என்னை வந்து பார், ஜெயிக்கிறேன். பாப்பா கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊரு? நெல்லையில. வெரி குட். கால் வந்துட்டு வரலாம். திருச்செந்தூர் ரோடு. இன்னொரு தடவை கால் விடணுமே. கிருஷ்ணா கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. வரலாம். நமச்சிவாயம் என்ன சொல்வோமே. வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். சிவாய நம, நமச்சிவாயம், சிவாய நம, அந்த ஒலிகள் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அதை எடுத்து அந்த பக்கம் போய் பார்த்தேன். ஒரு சமாதியிலிருந்து ஒரு சித்தருடைய ஆன்மா உன் குடும்பத்துக்கு ஆசி புரியுது. இப்போ உன் பிள்ளைகளுக்கு நான் என்ன செஞ்சு தரணும்? அவனுக்கு வேலை வாங்கி தரேன். அவனுடைய மனநிலைகள் பக்குவப்படல. கால் வந்துட்டு சங்கத்தமிழ் பெண்ணொருத்தி அமைதி. ஓகே ஓகே, வரலாம்ப்பா. அந்த வேலை அவனுக்கு கிடைச்சிரும்.
அந்த வேலையில் அவனை நிலையான புத்தியோட கெட்ட பழக்கம் இல்லாமல் உட்கார வச்சா போதுங்களா? இந்த அவன் மனத்தை மாத்திட்டேன், நிலையா இருப்பான், தைரியமா. பக்கத்துல வாமா, ஜெயிச்சு தரேன். திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? இன்னொரு தரம் யாருக்குமா கல்யாணம் முடிக்கணும்? எங்க இருக்காமா அந்த பையன்? வாடா தம்பி வா. உன் பேர் என்ன? என்னாச்சு இவனுக்கு? வீட்டுல பெரிய பையனையும் காங்க விட மாட்டாங்க, அவனை வீட்டுக்கே வர விட மாட்டாங்க. அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும். ஒண்ணு போல போய் காலில் விட்டுவாங்க. இது வேற. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். மாரியம்மன்ங்கிற ஒரு தெய்வம் எல்லைக்குள்ள வாரான். சுத்திகரித்து எட்டி தூரம் பார்த்தா ரோட்டடியில இருந்து ஒரு சுள்ளமட சாமி வாரார். ஆனா வீட்டுக்குள்ள செய்வன இவன கோளாறுகள் நடந்திருக்கலாம் என்று நீ எல்லாம் பயப்பட்டிருக்க. அப்படி ஒண்ணுமே நடக்கல. இது ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் வந்த விதி. இதற்கு மாந்திரிகம் தாந்திரிகத்தினால எந்த செயல்களையும் செய்ய முடியாது. இந்த மனநிலைகளை மாற்றி செம்மைப்பட வாழ வைக்கிறேன். உன் மூத்த மகனுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதத்துல திருமண கோலத்தை உருவாக்கி மங்களத்தை கட்டித்தாரு. கால் ஒன்றுவாங்க. மங்காத வரலாம். இந்த மகளே, எல்லாம் வெற்றிகரமா நடக்கும், பணமும் வந்து சேரும், எந்த ஆபத்து இல்லாம காப்பாத்துறாரு. அது வேண்டாம், வேற இடத்த பாரு, ஜெயிச்சுவா, நல்லா இருக்கும். அதையே பிடிச்சி தொங்க வேண்டாம், ஏன்னா அவங்களோட உலகமா முடிஞ்சு போச்சு. அடுத்து என் பிள்ளைக்கு தொழிலும் வாழ்வும் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? ஆமா, என்ன என்ன தொழில் நடக்கணும்? மகனுக்கு நின்றுக்கா. மணி எத்தனை? எந்த இடம் தெரியல. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி சாரதாம்பிகை கல்லூரி பக்கம், வடநாட்டுக்கு முன்னால. சரிண்ணா, இன்னும் ஒரு முறை போய் கால் வந்துட்டு வா. ஆத்தங்கரையினிலே அமர்ந்திருக்கும் ஒரு தெய்வம். ஒரு நதியின் கரையில ஒரு தெய்வம் இருக்கா? உன்னுடைய பிள்ளைய போய் பார்த்த, பிரத்தியாரால் மாந்திரிகம் செய்யப்பட்டு உன் பக்கத்துல இருந்து பிரிக்கப்பட்டு, அதுக்கு பிறகு உனக்கு முதுகெலும்புல இருந்து வலியும் இடுப்பு உச்சி சம்பந்தமான குழப்பமும் ஏற்பட்டு தன்னறியாம நம்ம தூக்கத்திலேயே செத்துருவோமோ அப்படி என்ற ஒரு பயம் உன்னை இப்ப தள்ளிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் ஒன்று. மாதவமே வருக. உன் பிள்ளைய மீட்டி ஒற்றுமையா வாழ வச்சு தாரேன், எந்த மனக்குறையும் இல்லாம ஆக்கி தாரேன். வேற என்ன வேணும் மகளே? உன்னை அம்மானு கூப்பிடுவோம், ஆசை பாசத்தோட இருப்பான். அதுக்கு யாரு காரணமோ அவங்களும் திருந்துவாங்க, வெற்றி ஆகிட்டார். நல்லா மெல்ல ஏந்தி கீழே விழுந்துடாம போ, பதறாத, தெளிவாக இரு. என் கொடுத்த பணங்கள், இழந்த பணங்கள் எனக்கு மீட்டி வேணும்னு சொல்லி கேட்டு வந்தவங்க. பணம் யாரு? பணம் கொடுத்தீங்களா? எங்க கொடுத்தீங்க? யார்கிட்ட கொடுத்தீங்கப்பா? அத்தனையும் பொய்யடா. கால் வந்துட்டாங்க.
கல்யாணம் முடித்து வாழுகிற பிள்ளையினுடைய வாழ்க்கையில் குறை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? வாமா உட்காருங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், நாய் ஒண்ணு வருது. வீட்டுல நாய் கிடக்கா? பைரவர் கோயில் எங்க இருக்கு? உங்க வீட்டு பக்கம் ஒரு நாய் வருதுடா. நான் சொல்றதை நீ செய், உன் பணம் வரும். 5 மிளகு எடுத்து நல்லெண்ணெய் சேர்த்து வீட்டில் பைரவரை நினைத்து தீபம் வை. அஷ்டமி அன்று பைரவருக்கும் மாலையிட்டு அர்ச்சனையும் செய். 3 முறை என்னைய பார்க்கவா, உன்னுடைய பணம் வீடு வந்து சேரும். கால் வந்துவா. வெற்றிவேல் முருகனுக்கு. வேற என்னப்பா வேணும்? தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும். இருதார யோகம் உடையவன், விரும்பியவளை கல்யாணம் முடிக்க மாட்டான். உன்னுடைய பார்வையில் ஆவணி திருநாள் 11 நாட்கள் நடக்கும் திருச்செந்தூர்ல. ஒரு நாள் பச்சை சாத்தி இருக்கும் பொழுது தரிசனம் செய்து வந்த பின்பு உன் தம்பிக்கு பெண் அமையும், வெற்றிகரமாக நடக்கும். நன்றாக இருப்பாய், ஆனந்தமும் பெறுவாய். வரலாம். கர்பசாமிக்கு நெல்லையில எங்க இருக்கீங்க? தாளையத்து திருநெல்வேலி. ஓகே. வாங்க. உங்க அத்தா எங்க இருக்காங்க? யார் அப்பாவா? உங்க ஊர் எல்லைக்குள்ள சொல்லமாடசாமி தெரியுதாரா? இருக்காரா? தண்ணிக்குள்ளே இருப்பாரோ? கரையோரமா இருக்காரா? அதுல இருந்து ஓலைக்குளம்னு ஒரு ஊர் இருக்கா? அந்த ஓலைக்குளத்துக்குள்ள ஒரு காளியம்மா இருந்து வாரா. அங்க இருந்து என்னாச்சு உன் வீட்டுக்காரரு? இப்ப வேணுமா வேண்டாமா? வேணும். கண்ண மூடி உட்காரு. கர்பசாமி, நீங்க பார்த்து அந்த முடிவு எடுத்து சொல்லணும். என் பிள்ளை சின்ன பிள்ளை, வேணும்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொன்னாலும் நீங்க தான் முடிவு எடுக்கணும். நீ கேட்கிற, நாளைக்கும் மாட்டிக்கிட்டு நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறது உன்னுடைய கருத்து. அதனால பௌர்ணமி வரை அவகாசம். என்னை வந்து பார். அவன் வேணும் வேண்டாம்ங்கிறத முடிவெடுத்து வாழ வச்சுட்டாரு. அவனே திருந்துவான், வெற்றியாக்கிட்டாரு. கர்பசாமிக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தை பற்றி மனவேதனையுடன் கேட்க வந்தவன். இந்த ஊருப்பா? கால் சொல்லலாம். ஏ கொண்டா 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 கொண்டான்னு எழுதியிருக்கு. எந்த ஒரு பக்கம் சுத்தம் இல்லை. பாரதியார் கொண்டா நகர்னு ஒரு ஊர் இருக்கா? ரொம்ப தூரமா கால் சொல்லலாம். ஏ கொண்டா, அங்கேயும் ஒருத்தர் அருவா பிடிச்சிக்கிட்டு தான் வரான். இந்த நெல்லை மாவட்டத்தில் வெறும் சொல்லமனம் தான் கூட்டம். அம்மா அம்மா வரலாம்ப்பா, வரலாம். எப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், பக்கத்துல வா. எந்த ஊர் உனக்கு? உன் பேர் என்ன? ஜெகநாதன். ஆறுமங்கலம் சுடலசாமியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஆறுமங்கலம் சுடலசாமியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அங்க போயிருக்கியா? கும்பிடுதீங்க. அவர் தான் வாராரு. அதான் உன்னை கூப்பிட்டு நான் கேட்டேன். யாருக்கு உடல்நிலை சரியில்லை? என்ன செய்யுது? கண்ணை மூடு, கண்ணை மூடுப்பா, கண்ணை மூடுன்னு. என்ன செய்யணும்? போவரையா? அந்த கட்டியினுடைய தொடர்ச்சி இடது பக்கத்தினுடைய பிடதி நரம்பு வரை இருக்கு. புரியுதா? அறுவை சிகிச்சை செய்தால் நரம்புக்கு பாதிப்பு வருமோ என்ற ஒரு பயம். ஆனா அந்த கட்டியால் அவளுக்கு ஆபத்து வராது. வெற்றி ஆக்கித்தார. ஜெயிப்போம். காப்பாத்தா. இந்தாப்பா உத்தரவாயிடுது. நல்லா
கர்மசாமிக்கு சாமி, நெல்லையிலிருந்து வெளியூருக்கு போய் தொழில் பார்க்கலாம் நினைக்கிறேன். யாருப்பா அது? நெல்லை மாவட்டத்தை விட்டு வெளியூருக்கு போகணும்னு நினைக்கிறோம்னா தன்னுடைய தாயாரை பத்தி காட்டு வந்தது யாருப்பா? அம்மாவை பத்தி, அம்மாவின் ஆரோக்கியத்தை பத்தி, சொத்தை பத்தி காட்டு வந்தது யாரு? திருவள்ளி உத்தரவு முடிஞ்சிடுது, போய் உட்காரலாம். கர்மசாமிக்கு 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 புதுக்கோட்டை புதுக்கோட்டை அதான் புதுக்கோட்டை 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 பக்தராக தொண்டைமான் புதுக்கோட்டையா? திருப்பத்தூர் மாவட்டம் புதுக்கோட்டை இருக்கு. திருப்பத்தூர்ல ஒரு புதுக்கோட்டை இருக்கா? அப்படியா? அங்காளம்மன் அங்க உண்டா? அப்படிங்க தான் காலம். சிவமயமே என்றும் சிவமயமே, பவமயமில்லை. என்ன வேண்டும்? குழந்தை தனியா என்னைய வந்து பாருங்க, கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தீங்கம்மா? பெரியம்மா, யாரெல்லாம் வந்தீங்க? என்னாச்சு உன் பிள்ளைக்கு? எங்க இருக்கு? கால் வந்துட்டு வா. அது யாரியா? பக்கத்துல வரலாம். கண்ண மூடி உட்காரு. குழந்தையான எப்படி? உன் மனைவி கூட பிறந்தவளா? அப்படியா? ஹாஸ்பிட்டலில் போய் எதுவும் டெஸ்ட் பண்ணீங்களா? அந்த ரசீதெல்லாம் நான் கிடக்கு. கால் வந்துட்டு வாங்க. நீ உட்கார், அவன் மட்டும் கால் வந்துட்டு. குழந்தை போல அறிகுறி காட்டி சில சமயத்தில் மனதை ஏமாற்றும். அந்த நிலைகள் ஏற்பட்டு அந்த டெஸ்ட் அடிக்கும் பொழுது அது வேற வடிவம்னு சொல்லி குழப்பம் வந்துடும். உண்மையா? அது காயா போச்சு. இனி கனியா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பொம்பளை பிள்ளை பிறக்கும். மாரியாத்தான்னு பேரை வச்சுக்கலாம். வெற்றி உண்டு. பக்கத்தில் வரலாம். வேற என்னப்பா வேணும்? அவளுக்கு தானே கேள்வி. உனக்கு என்ன வேணும்? கடத்தை மாத்தி தரேன். உனக்குன்னு உத்தரவுக்கு அன்னைக்கு உனக்கு தெளிவு பண்ணி தரேன். கால் வந்துட்டு வரலாம். அரி எங்க? திருமலஞ்சி சொல்லவா? நல்ல காலில் விடலையே. கருப்புசாமி, நீங்க வாரீங்களா? இவனுக்கு அவனுக்கு சொந்தம் இருக்கா? கேட்டுப்பா. வரலாம். என்னப்பா புதுக்கோட்டையா? கருப்புசாமி எங்க இருக்காருப்பா? முத்து கருப்பசாமி எங்க இருக்காரு? கம்மாக்கரையில இருக்காரா? கம்மாக்கரையில இருந்து முத்து கருப்பசாமி ஒரு சாமி வராரு. கால் வந்துட்டு வா. இவனுக்கு அவனுக்கு என்ன தொடர்பு? கருப்பசாமி, சரி, என்ன வேணும் உனக்கு? மூணே முக்கால் ஆண்டுகள் கிரகங்களாலும் மனிதர்களாலும் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் பிரிவு வருமோ என்னும் பிரச்சனைகள் தோன்றுச்சு. அதுல போலீஸ் விசாரணை வரக்கூடிய நிலை ஏற்படுமோங்கிற பயமும் குழப்பமும் வந்தது. ஒரு பக்கத்து உடல்நிலையில் உள்ள நரம்புகளும்
உணர்வுகளும் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து நின்றவன் நீ. காலன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம்? மனிதர்கள் தான் காரணம். பாப்பா, இதுக்கு செய்வினைகள் காரணம். அந்த மாந்திரிக சக்தி உன்னை விட்டு நீங்கும், குடும்பம் ஒன்று சேரும், உன் கடன் தீரும். வேற என்ன வேணும்? இந்தா பணத்தை வச்சுக்க, நல்லா இருக்கு. உங்களுக்கு முன்னால் உன் தந்தை வழியை சார்ந்த உறவினர்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நிறைந்த பகையும் வேதனையும் வந்துச்சு. அதுல விளைநிலத்தில் இருந்து வீட்டு நிலம் வர பகையும் பிரச்சனையும் ஆகி இன்று வரை அந்த உறவுகள் ஒன்றுபட முடியாமல் வஞ்சனை போராட்டத்தால் நடந்து கொண்டிருக்கும். இப்பொழுது ஈராண்டு காலம் நீ நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் கடன்களும் இடங்கள் கைவிட்டு போய்விடுமோ என்ற ஒரு பயமும் உள்ள வேதனையும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இவைகளையெல்லாம் தீர்த்து உங்களை செம்மையா வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. என்னடே தம்பி, பொல்லாத பேலா இருக்கியே. ஆலே மரத்து கிளி பச்சை கிளி. பிள்ளைய கொஞ்சம் அடக்கி வளர்த்துக்கணும், நல்லா படிக்க வச்சு அரசு உத்தியோகத்துக்கு போக வச்சிருக்கிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. கல்யாண காலம் வரும்பொழுது கொஞ்சம் மனசு தயங்கும். அந்த ஸ்டாப்லேயே உங்களுக்கு நான் வாங்கி தரேன். படிச்சிருவா, சந்தோஷமா. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, சொல்லு. இந்தா பௌர்ணமியில இருந்து தொழில் ஆரம்பிக்கலாம், தட்டி உண்டு, வந்து சேர்ந்துடும். பக்கத்துல வாடா, கண்ண முடுறா தம்பி, அங்க போய் கால் வந்துட்டு வா. அம்மா நீ யாரு? இங்க வந்து இருக்கிய? சரி, ஓகே, வரலாம். சரி, பார்ப்போம். உன்னை 1000 கண்ணோடு பார்த்தேன், 1000 கண்ணுடைய ஆள். பச்சையம்மான்னு ஒரு தெய்வம் வருது, எங்க இருக்காடா? இருக்காங்களா? அங்க தள்ளி போனா முனீஸ்வரன் ஒரு சாமி வர்றார, இருக்காரா? இப்ப ஈராண்டு காலங்களாக உனக்கு தொழில் நடத்த முடியாமலும் மனவேதனையும் உறவினர்களுக்குள் தன்மான குறைவும் கடன்களால் பாதிக்கப்பட்ட வேதனை நடக்கு. இதுல இருந்து விடுதலையாக்கி தரணும், தொழில் வளப்படுத்தணும். வேற என்ன வேணும் உனக்கு? ஆம்பளை பிள்ளை வேணும். வேல்முருகன் பேர் வச்சுக்கா, குழந்தை பிறந்தாச்சு. நல்லா கர்மசாமிக்கு அதே திருவண்ணாமலை. வாடா தம்பி வா. இல்லை கல்யாணம் முடிச்சிட்டியா? அது மட்டும் முடிக்கல, கால் வந்துட்டு வா. அக்கா உங்களுக்கு திருவண்ணாமலையா? புழுடி புழுடி இந்த ஊரு. அங்க உட்காருங்க, நான் இப்ப கூப்பிடுறேன். அங்க வாரேன், குதிரை அங்க கால் வைக்கல, உட்காருங்க வரேன். இன்னொரு கால் வந்துட்டு புழுடி புழுடி. எட்டடுக்கு மாளிகையில் வாடா. என்ன படிச்சிருக்க? படிச்சு முடிச்சிட்டியா? பார்த்து பார்த்து சிரிக்கிய, ரெடி ஆகுதா வண்டி? கால் வந்துட்டு வா. தூக்கலான்னு பார்க்க நடக்க மாட்டேங்குது, கண்ணை வச்சு பார்த்து என்ன பிரயோஜனம்? இன்னும் ஒன்றும் அமையல, உட்கார். இப்போ உனக்கு நிலையான ஒரு பணியை உருவாக்கி தரணும். அதுக்கு பிறகு நீ நினைச்ச மாதிரி அந்த கல்யாணத்தை நடத்தி தரணும், அவ்வளவுதானே? இப்போ எங்க அப்ளிகேஷன் போட்டிருக்க? எப்படி எங்க போட்டிருக்க? நேஷனல் அப்படியா? கால் வந்துட்டு வா. 3வது செலக்ஷன்ல அங்க வேலைக்கு போயிருவேன். 3வது செலக்ஷன்ல வேலைக்கு போயிருவேன். 2025 முடிவுனே உனக்கு ஆர்டர் ஆயிடும், வெற்றி ஆகி வருவேன். வேற என்ன வேணும்? கடனை தீர்ப்போம். எந்த பொம்பளையும் விரும்பாத உனக்கு செட் ஆக மாட்டான். முறையாக கல்யாணம் முடிப்போம். போ, யாரையும் நினைக்காண்டாம், நம்பவும் வேண்டாம், ஒரு சரியா? கர்மசாமிக்கு திண்டிவனம். இந்த ஊர்ப்பா திண்டிவனத்துல. அங்க இருந்து காஞ்சிபுரம் போகக்கூடிய ரூட்டா? மரக்காணம்.
நல்லா காணும்ல அது. வருவிடுமா? என்ன வேணும் உனக்கு? 1, 2, 3, 4, 5, 6 3 டாக்குமெண்ட்டுமே அவங்க கைக்கு போயிடுது. ஒண்ணுமே ஓடாது. கால்ல விழுந்துட்டோப்பா. இப்ப அவன்ட்ட இருந்து உனக்கு பணம் வேணுமா? சொத்து வேணுமாடா? கண்டிப்பா வேணும். நீயே கேஷ் போட்டாலும் நீ கையெழுத்து போட்ட அன்னைக்கே குடுத்துட்டா தர முடியாதும்பாங்க. அதுக்கு என்ன செய்ய போற? பணம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கியா? 2 பேர சம்மதிக்க வைக்கிறேன். ஒருத்தன் சம்மதிச்சிட்டானா முடிஞ்சிரும். மாத்தி தரேன் போ. நல்லா. இன்னைக்கு உத்தரவு அவ்வளவுதான். அனுப்போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா? சரி ஓகே. கோயம்புத்தூர் பச்சாம்புத்தூர் கோயம்புத்தூர் நீங்க மறைக்காம நின்னுங்க பையன். இங்க தள்ளி வா. அப்படி பக்கத்துல வாங்க. வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? வாமா. என்ன வாழ்க்கைம்மா? யாருக்கு? தாய் என்னாச்சு? அவரு கால் வந்துட்டுவா. இன்னும் ஒரு பிரச்சனை பண்ணா பண்ணாட்டமா இருந்தா தான் என்ன? ஆசைக்கு ஆசை வச்சேன் அப்புறம் தான் டேஸ் போட்டேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவா. உன் வீட்டுக்காரரை போய் பார்த்தேன். தேவையில்லாத வார்த்தையை வயதுக்கு மீறி பேசுறாரு. புரியுதா? எப்ப சந்தேகப்படணும் மனிதனை? பருவத்துல சந்தேகப்படலாம். பாடடைஞ்ச பிறகு சந்தேகப்பட்டு என்ன செய்ய போறான் உலகத்துல? அப்ப அதுல பாசம் அறுந்து போச்சுடாது. அதனால இப்ப வார்த்தைகள் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில போய்கிட்டு இருக்கு. சூசைட் பண்ணிக்கிடுவோமாங்கிற எண்ணம் சில சமயத்துல உனக்கு தோணுதான். உண்மையா? கால் வந்துட்டு வா. சரியா? இதெல்லாம் தப்பு இல்லையா? அவனுடைய மனசு மாறுமான்னு கேட்டேன். மாறும். மாற வச்சு சமாதானமா வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த நட்புல இருந்து வெற்றியாக்கி தரேன். வெளியாக்கிடுவோம். போயிட்டு வரலாம். அதே கோயம்புத்தூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. யாருக்குமா? என்ன பிள்ளை? என்ன இதா? கால் வந்துட்டு வா. உட்கார். உன் பிள்ளைய போய் பார்த்தேன். நல்லா உட்காருமா முதல்ல. உன் பிள்ளைய பார்த்தேன். படிப்பெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனம் சலனமாயிருக்கு கொஞ்சம். அதனால இந்த படிப்பை முழுமையாக்குறதுக்கு முன்னாலே கல்யாணம் முடிக்க வேண்டியது இருக்குமோங்கிற ஒரு சில குழப்பமான நிலை உன் உள்ளத்தில் தோன்றி இருக்கிறது. கால் வந்துட்டு வா. அவன் மனசு அலைப்பாய்ந்து வேற ஒரு நட்புல மனம் குழம்பி இருக்கிறான். அந்த நிலைகளை மாத்தி உன் பிள்ளைய ஒருங்கிணைச்சு தந்தா போதும்ல. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அப்படியா? என் தொழிலும் பண நஷ்டத்தையும் தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? இந்தா உன் பிள்ளைய மாத்தி தாரேன். 3 முறை என்னை வந்து பாரு. வெற்றி ஆகுவார். ஆனந்தம் அடைவார். நல்லா இருக்கும். கனி அவர்களுக்கு கிளாஸ். என்னடா தொழில் பார்க்குற தம்பி? என்ன தொழில் பார்க்குற? கால் வந்துட்டு வா. என்ன உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா தரேன், எனக்கு ஒரு 50 கோடி தாரீங்களா? தர முடியுமா? முடியாது. 5 லட்சத்தையே திருப்பி தர முடியாத 50 கோடி எப்படி கொடுப்பேன்? வாடா தம்பி வா. என்ன பண்ணணும் இப்போ? வியாபாரத்தை நல்லா பெருக்கி தரேன். உன்கிட்ட கொஞ்சமா பணம் கட்டி கூடுதலா பணம் தரேன்னு சொல்லி ஒருத்தன் ஏமாத்துவான். அதில் போய் நீ லாக் ஆயிடாத. முன்னக்கூட்டியே உனக்கு நான் சொல்லி வைக்கிறேன். எனக்கு ட்ரஸ்ட்ல இருந்து பணம் வருது, அங்க இருந்து பணம் வருதுன்னு சொல்லி உன்னை லாக் பண்ணது ஒருத்தன் பிளான் போட்டுட்டு இருக்கான். மாட்டிக்கிறாங்க. இப்போ 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழில் சரியில்லை. உனக்கு வரக்கூடிய பொருள்களை வாங்குறது கூட சில இடத்துல பணம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த தொழில் வந்து வளமாகுமா ஆகாதா? இடம் மாறி போச்சா? அப்படி இல்லைன்னா வேற எதுவும் நமக்கு தடை பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் உன் உள்ளத்துல இருக்கு.
ஆனா இந்த தொழிலை வச்சு அடைக்க முடியாத அளவுக்கு ஒரு கடனை நீ பெற்றிருக்க. இந்த நிலைகளை மாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துடும். வேற என்னடா வேணும்? கடன் அடைச்சு தரேன், கண்ணியமா வாழ வைக்கேன். இந்தா வச்சுக்கா, பெருக்கிக்கா.